வணக்கம் நண்பர்களே. 2026 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படியே பாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா மாத கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. பட் இந்த அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பகை ராசியில் மாறுவாங்க, சுக்கிரன் நீச்சகதி அடைகிறாங்க. இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பானது நல்லதையும் கெட்டதையும் கலந்த நிலைகளில் அது செயல்படுத்தும். ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலே நல்லா இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விபரீத யோகத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீர் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெள்ளம் வருவது, புயல் அடிக்கிறது, சூறைக்காற்று வீசுவது, இது சார்ந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா ஜென்ரலாகவே இந்த நீர் மற்றும் காற்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்து ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாவதற்கு பலம் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பேச்சியாக இங்கே சூரியன் மற்றும் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அதனால் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிற இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கும். சுப கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரங்க இந்த மாதம் சிறப்பாக சிந்தனை ஆற்றல் பெற்று காரியங்களையும் சிறப்பு பெறக்கூடிய அமைப்புகள், பல நாள் உழைப்புகள், அதுக்கேற்ற பலன்கள் அப்படிங்கிற நிலைகளில் இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வெளி விஷயங்கள், காரியங்கள், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அல்லது மாற்றம் போன்ற விஷயங்களை இந்த மாதத்தில் பார்த்துக்கிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக இது இழுவையாகவே இருக்குது, ஒரு சொல்யூஷன்லாம் போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், காரியங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த போட்டிகள் போன்ற விஷயங்கள்லாம் பெருசாக இந்த மாதம் எதுவும் இம்பேக்ட் ஆகாது. பெரும்பாலும் மற்றவங்க உங்களை கொஞ்சம் அனுசரித்து போயிடுவாங்க. பகையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் பாசமாக மாற ஆரம்பிப்பாங்க. அதனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசாக இந்த எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காது. அந்த மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க, காரியத்தில் கருத்தாக இருப்பீங்க. பட் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் சில விஷயங்கள், காரியங்கள் அவசரமாக செயல்படக்கூடிய நிலை அல்லது முடிவெடுக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் கன்னிராசிக்காரன் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. ஒருவித பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அந்த மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஒருவித இனம் புரியாத பயம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது புதுசாக சில முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க, அல்லது பல நாள் கிடப்பில் போட்டிருந்த விஷயங்களை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது எல்லாத்துலேயுமே ஒரு வித பயம், தயக்கம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க. ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் ஈடேறப்படக்கூடிய நிலை அப்படி இருந்தாலும் கூட மனசளவில் ஒரு வித கோபத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கன்னிராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த குடும்ப விஷயங்கள், காரியங்களில்
ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியெல்லாம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செயல்படுத்த முடியாது. கொஞ்சம் பொறுமையாகத்தான் டீல் பண்ணி ஆகணும். பட் பெரும்பாலும் எல்லாமே நல்ல விஷயங்களாகத்தான் இருக்கும். அவசரம் இல்லாமல் இருந்தீங்கனால குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கூட இந்த மாதம் கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஜென்ரலாக குடும்ப விஷயங்கள் காரியங்களை நினச்சி ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. சிலருக்கு குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிலைகள்லாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண அமைப்புகள் பித்திருபாக்கிய அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது. எப்பவும் போல் இது சார்ந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்துட்டு வருவாங்க. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு பரஸ்பரமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அனுசரணையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சில விஷயங்களில் கொஞ்சம் எதிர்கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது குழந்தைகளோட விஷயங்கள் வந்து போகும். சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். பட் அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவீங்க. ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. பட் இருந்தாலுமே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் வகையில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். அதை பெருசுபடுத்தாமல் இருந்தீங்கனாலே ஒரு சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். அதே போல் குழந்தைகளுடைய காரியங்கள் அப்படின்னு வரும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். சில முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாறுவீங்க. ஸோ அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து போகவே செய்யும். பட் எதுவாக இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குது. மாணவர்கள் அவங்க தேவையிருந்து செயல்பட்டு வருவாங்க. கல்வி வித்தைகளை நல்ல ஆர்வத்தோடு புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத மாற்றம் அல்லது எதிர்பாராத திருப்பம் போன்ற விஷயங்கள்லாம் கல்வி வித்தைகளில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சாதக அமைப்புகளில் செயல்பட்டுட்டு இருக்குது. பொதுவாகவே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலமாக இந்த விபரீத யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வகையில் கை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கவே செய்யுது. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன எல்லாத்துலேயுமே உடனுக்குடனே எதிர்பார்க்கக்கூடாது. மாணவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும். பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வகையிலுமே அது நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் இருந்துக்கிட்டு இருக்குது. பெருசாக தொல்லைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக செட் ஆகும். நல்ல ஒரு அனுகூலமான நிலைகளில் இந்த மாதம் செயல்பட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் கூட கிடைக்கப்பட்டு வருவீங்க. சிலர்லாம் இந்த வேலை மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெரியர் ரிலேட்டடாக எல்லா வகையிலுமே ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிட்டு இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கூட கன்னிராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். பட் என்னென்னா முன்னாடி சொன்ன மாதிரி மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எல்லாத்துலேயுமே அவசரம் காட்டாதீங்க. பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கெரியர் ரிலேட்டடாக கூட பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உண்டு. அதனால் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக மட்டும் டீல் பண்ணுங்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள்லாம் பெருசாக மாற்றம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் வரவுகளுக்கேற்ற செலவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி பொருளாதார நிலை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருந்துக்கிட்டு இருக்குது. சுற்றுச்சூழல் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் சில விஷயங்களில் முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாம் அப்படியே தானாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாக தான் செயல்பட்டு, குறிப்பாக இந்த திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகளில் இந்த விஷயங்கள்லாம் செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த சுற்றுச்சூழல் வாகன விஷயங்களில் நன்மை தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் செயல்பட்டுட்டு இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.